எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி, குடிசை மாற்று வாரியமாக, அந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியமாக இருந்தாலும் சரி, வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் சரி, திட்டமிட்ட அந்த காலகட்டத்திற்குள் பணியினை நிறைவாக செய்து முடித்து தருகிறார்கள். அந்த வகையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் கோவையில் நூலகம் அறிவித்திருக்கிறீர்கள், எப்பொழுது அமையும், எப்பொழுது அதற்கான பணிகள் தொடங்கும் என்றெல்லாம் கேள்வி கேட்டார் நேற்றைக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். எப்பொழுது தொடங்கும் என்பதும் எப்பொழுது முடியும் என்பதை கேட்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி திங்களில் கோவையில் புதிய நூலகம், மதுரையில் இருப்பதைப் போல ஒரு நூலகம் கட்டி திறக்கப்படும், அதற்கான தேதியை இப்பொழுதே அறிவித்தார். அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு கட்டிடப் பணிகள் எப்பொழுது தொடங்கப்படுகிறதோ அப்பொழுதே அது நிறைவடையும் பணியும் கூட தேதியும் கூட திட்டமிடப்படுகிறது. அந்த வகையில் இந்த பணியை பொறுத்தவரை 18 மாத காலங்களில் முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.